இப்போ பிரதான ஆசாரியன் பார்ப்போமா? நீங்கள் எல்லாருமே பிரதான ஆசாரியர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன ஆசாரியம் வேணும்? பிரதான ஆசாரியனா மாறணும். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் வாசிங்க. எபிரேயர் 3:1-2. எபிரேயர் 3:1-2. சரி, 7ஆம் அதிகாரத்தில் 21 எபிரேயரில் பத்தாம் அதிகாரம் 21-22 10. அப்போது பிரதான ஆசாரியன் ஆரோன். பழைய ஏற்பாட்டு சபைக்கு பிரதான ஆசாரியன் ஆரோன். ஆரோன் மோசையினுடைய வாய். மோசைக்கு அவன் வாயாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. யாத்திராமன் 4ஆம் அதிகாரத்தில் 16 வாசிங்க. வாய் யாருக்கு வாய்? பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் மோசைக்கு வாய். புதிய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் இயேசு. நமக்கு பிரதான ஆசாரியன் யாரு? அதுதான் தலைமை போதர். இவர் தேவனுடைய வாய். மோசையினுடைய வாய் ஆரோன். அவன் தான் பிரதான ஆசாரியன். நமக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரதான ஆசாரியன் இயேசு. இவர் தேவனுடைய வாய். லேவியராகமம் 9:22. லேவியராகமம் 9:22 என்ன இருக்கு? நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு ஆசீர்வதிக்கிறவர், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். என்னாகமம் 6:22 முதல் வாசிங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிங்க.
ஆரோனுக்கு ஆசீர்வதிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆரோன் ஆரோன்னா வந்தான் பிரதான ஆசாரியன். இப்படி வார்த்தைகளை சொல்லி அவன் ஆசீர்விப்பான். நம்ம பிரதான ஆசிரியரும் நம்மை ஆசீர்விக்க முடியும். அவரும் வார்த்தைகளை தருவார். அப்போஸ்தலர் 3:26 வாசி. அப்போஸ்தலர் 3:26. ஒரு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவது அவர் தேவனுடைய வாய். ஆரோன் தேவனுடைய வாய். அல்லாது ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதே இடத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு வருகிறார். ஆரோன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அந்த 3:26 திரும்ப வாசி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். என்ன ஆசீர்வாதம்? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரே ஆசீர்வதியும் 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 அப்படின்னு சொன்னாங்க. நான் சபைக்குள்ள போயிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கேன். அங்கே சபையில் வர விசுவாசெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். என்ன ஆச்சரிக்க சொல்கிறாங்க தெரியல. நான் ஆண்டவரே ஆசீர்வதி ஆசீர்வதி என்ன ஆசீர்வாதம் தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, ஒன்று சொல்லுவோம், ஆசீர்வாதி ஆண்டவரே. அப்போ வேதம் சொல்லுது, புல்லாங்குகளிலிருந்து விலக்கப்படுவதே ஒரு ஆசீர்வாதம். உங்களை புல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இப்போ யார் யாரெல்லாம் பொல்லாங்குகளிலிருந்து விடுதலையாகப்பட்டிருக்காங்க, அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இது கண்ணுக்கு தெரியாது பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது. பொல்லாங்குகளிலிருந்து விலக்கப்படுவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது, அக்னி கடலுக்கு போகிற ஆட்கள் பரலோகத்துக்கு போகிறது, தற்காலிக ஜீவனோடு வாழ்கிறவங்க நித்திய ஜீவனோடு வாழ்கிறது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதெல்லாம் ஆசீர்வாதமாக தெரியாது. சாத்தான் சொல்லி கொடுப்பேன், இதெல்லாம் ஆசீர்வாதமா? பாவத்திலேருந்து விடுதலையாகிறதெல்லாம் ஆசீர்வாதமா? பாவ மன்னிப்பு பெறுறதெல்லாம் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ என்னடா ஆசீர்வாதம்? உனக்கு வீடு இருக்கா? அப்புறம் என்னது? இவருக்கு வீடும் காரு, ஜோஷுவாவுக்கு கார் இருக்கா? அப்போ வீடு வேணும், கார் வேணும், வீட்டுக்குள்ளே ஃபேன் வேணும், லைட் வேணும், ஏசி வேணும். இதெல்லாம் வேணும்னாக்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான ஆள், நம்மள்கிட்ட தூண்டி விடுறாரு தோத்துற. அப்போ வீடு இருந்தால் ஃபேன் வேணும், லைட் வேணும், ஏசி வேணும், கட்டில் வேணும், தலையின வேணும். அப்போ மனுஷன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்கிறேன், இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பேங்கில் பணம் எடுக்கணும், நிலம் இருக்கணும், வீட்டில் நகை போடாட்டாலும் நகை பெருக்குள்ளே இருக்கணும், நகை காதில் இல்லாட்டாலும் கழுத்தில் இல்லாட்டாலும் இங்கே இருக்கணும், பீரோக்குள்ளே இருக்கணும். அது அங்கே இருக்கும்னா இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்கள் இதயத்தில். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கே தான் சாத்தான் விளையாடுறது, டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அவங்க விசுவாசத்துக்குள்ளே வரவே முடியாது. அவங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆக்கிடுவான் சாத்தான். பண பக்கத்தில் இருந்தால் அவன் பண்ணுற ஜெபம் கடமைக்கான ஜெபம், நகை இருந்தால் கடமைக்கான ஜெபம்.
அவனுக்கு இந்த உலகத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குமானால் அவன் பண்ணுற ஜெபத்தில் உயிர் இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க, அதில் ஜீவன் இருக்காது. அதை வச்சா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னு வைங்க, அவன் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு உயிர் இருக்கும். உண்மையாக ஜெபம் பண்ணுவான். ஆக இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை, வீடுகள், நிலங்கள், தோட்டங்கள், தோப்புகள், மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, வாகனங்கள், டூ வீலர், ஃபோர் வீலர், ஏன்ட்ட ஒரு அம்மா இருந்துச்சு. அம்மா, நீங்கள் இந்த தீவுலேயே மூத்தவங்க, நீங்கள் தீர்க்காயுசாக இருக்கணும், கடைசி வரைக்கும் சூரியன் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், யாருக்கு மதிக்கிறா? கட்டடம் இருந்தால் மதிப்பாங்க, வாகனம் இருந்தால் மதிப்பாங்க. அப்போ அவங்களுக்கே என்ன, வீடு இருக்கணும், கார் இருந்தால் மக்கள் நினைச்சுவாங்க. அப்போ புல்லாங்கிலிருந்து விடுதலை இடிக்கப்பட்டது அது ஆசீர்வாதம் இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆசீர்வாதம் இல்லையா? உன் மேலே சுத்தாவி இருப்பது ஆசீர்வாதம் இல்லையா? சாத்தான் எவ்வளோ சாதாரணமாக்குறான் பார். அழிஞ்சு போகிறது ஆசீர்வாதமாக்குறான், அழியாததெல்லாம் என்ன செய்கிறான்? சாதாரணமாக்குறான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அழியாத நித்திய கன மகிமையை சாதாரணமாக பார்க்கும்படி பேசும்படி செய்கிறவன் சாத்தான். அழிந்து போகிற மகிமைக்குரிய காரியங்களை பெரியதாக காட்டுகிறவன் சாத்தான். உலக மக்கள் எல்லாரும் அதில் தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க. வீடு இருக்கணும், கார் இருக்கணும், சொத்து இருக்கணும், நகைகள் இருக்கணும், தங்கம் இருக்கணும், வெள்ளி இருக்கணும், பேங்கில் பணம் இருக்கணும், பேங்கில் பணம் இருக்கணும். இதை சொல்லி கொடுத்து அதை ஆசீர்வாதமாக காட்டுறது பிசாசு. நீங்கள் பிசாசை எதிர்க்கு நிற்கணும். பிசாசு கொண்டு வந்து காட்டும் போது அவனோட போராடி நீங்கள் ஜெயிக்கணும். அது இல்லைடா நாயே, அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, அதான்டா ஆசீர்வாதம். சொல்லுங்கள் அவனை பார்த்து. பாவங்கள்லேருந்து விடுதலை கிடைச்சிருக்கா, அதான் என்னது ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லி இப்படி கன்வென்ஸ் பண்ணிங்கன்னா சாத்தானே நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா உங்களை சாத்தான் ஏமாத்திடுவா, நீங்கள் தோல்வி அடைஞ்சிரு. சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே காண்பது எல்லாம் மாயை, மாயை மனதுக்கு. அந்த மாயானதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. சாத்தான் சொல்லி கொடுப்பா ஆசீர்வாதம்னு. தேவன் எதை ஆசீர்வாதம் சொன்னாரோ அதை நீங்களும் நானும் ஆசீர்வாதம் சொல்லணும். உலகத்தான் சொல்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, அது பிசாசு. இப்போ ஆரம்பத்தில் சாத்தான் சொல்லிட்டு இருந்தான், டே உனக்கு வேலை இருந்தால் தானே மதிப்பாங்க, உனக்கு சம்பளம் வருமானம் இருந்தால் தானே மதிப்பாங்க, நீ நல்ல ட்ரெஸ் போட்டால் தானே மதிப்பாங்க. யார் சொல்லித்தரா? யார் சொல்லித்தரா? சாத்தான். உனக்கு வீடு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, உனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு ஜாதி சமுதாயம் இல்லை, உன்னை யார் மதிப்பா அப்படின்னு சாத்தான் சொல்லித்தரான். அவன் சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இல்லை இல்லை இருந்தால் தானே போய் மற்றவங்கள்ட்ட சொல்லலாம் ஏசு என்னை ஆசீர்வதிச்சாருன்னு. ஏசு என்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லணும்னா இதெல்லாம் இருக்கணும்ல. அது இல்லாமல் போய் சொன்னால் நீனே ஓட்டாண்டி, நீனே புறம்போக்கு, நீனே பிளாட்ஃபார்ம் கேஸு, நீ என்ன உன்னைய கடவுளை ஆசிரிக்கிட்ட அப்புறம் என்னை ஆசிரிப்பார் போ அப்படி நாயை தோற்றுற மாதிரி தோற்றுட்டுருவேன். உண்மை தானே? என்னை சாத்தா அப்படி தான் பேசுனேன். இதெல்லாம் இல்லாமல் நீ எப்படி சூசை சொல்லுவ? ஆண்டு ஆசிரிப்பார்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு சாத்தான் சொல்கிறேன். நீங்களே இப்போ ஆமாம் அது உண்மைதான்னு சொல்லிவிட்டியே.
அப்போ நீங்களாம் சாத்தானுக்கு தம்பிகள். அப்படி இல்லை. அதான் நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படி இருந்தாருன்னு பார்க்கணும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆகிய இயேசுவை என்ன செய்யுங்க? நீங்கள் அங்கே கவனிக்கல பாருங்க. சாத்தான் சொல்கிறத கவனிச்சிய அவன் எப்படி ஏமாத்துறான் பற்றியில்? அப்படி கண்ணிமை பொழுது பக்கத்தில் இருந்து நம்மளை ஏமாற்றிடுவான். நம்ம மனசை டைவெர்ட் பண்ணிடுவான். நம்ம கருத்துக்களை டைவெர்ட் பண்ணிடுவான். சாஸ்திரனுடைய தந்திரம் தான். அப்போ நீ எப்படி சூசன் சொல்லுவ? நீ எப்படி சாட்சியாக இருப்ப? இதெல்லாம் உனக்கு இல்லையில அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று இயேசுவை கவனிக்கணும். அதை கவனிக்க விட மாட்டான் சாத்தான். வீடு இருக்கா? கார் இருக்கா? பணம் இருக்கா? ஆவிக்குரியவங்களே பணம் இருந்தால் தான், கட்டணம் இருந்தால் தான், கார் இருந்தால் தான் என்ன செய்கிறான்? மதிக்கிறான். இந்த சொல்கிறாரு பாஸ்டர் ஜோஷுவா. ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டவர். அதனால் பாதிக்கப்பட்டவர் சங்கத்துக்கு இவரைத்தான் தலைவராக்கணும். அப்போது ரெண்டு காரியங்களை கவனிங்க. சாத்தானை ஜெயிக்கணும்னா ஒன்று ஜீசஸை பார்க்கணும். எத்தனார ரெண்டாவது நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்காரா? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நம்ம கூட வந்து தூங்குறாரா? ஆவியானவர் இருக்காருன்னு சொல்றீ இல்லை. அவர் எங்கே? இல்லை அது ஞாயிற்றுக்கிழமை அந்நியவாசம் பேசும்போது வருவார், அப்புறம் போயிடுவார். எங்கே அவர்? இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. எங்களிடத்தில் இருக்கிறத உங்களுக்கு தர்றேன். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அவன் எப்படி சாட்சி சொன்னா? அவன் எப்படி ஊழியம் செஞ்சான்? அவன் எப்படி ஆத்துமாதாயம் பண்ணா? கவனிக்க விட மாட்டான் சாத்தான். இந்த பாரு கட்டடம் இருக்குது பத்தியா, கார் நிற்கிது பத்தியா, பணம் இருக்குது கையில், அவன்கிட்ட இருந்தால் தான் மதிப்பேன், சாது சொல்லிக் கொடுப்பேன். பேதுரும் யோவான் என்ன சொன்னாங்க? எங்கே அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எழுந்து நட என்று சொல்லி யார சப்பானின்னு சொல்கிறத விட அவன் ஒரு பிச்சைக்கார பையன். எவனாவது போட்டால் தான் சாப்பாடு. முதல்ல அவன் பிச்சைக்காரன், யாராவது கொடுத்தா தான் சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கான். அடுத்து தான் சாப்பாடு. நடக்க முடியாத இடம் ரெண்டாவது. அப்போ பரிசுத்தாவி இருக்கிறார். யோவானோடு யாக்கோடு யார் இருக்கா? பேதுருவோட பரிசுத்தாவி இருக்கார். பரிசுத்தாவிக்கு ஈக்குவல் ஆகுமா உன் கட்டணம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் இருந்தால் தான் ஆசீர்வாதம். நீங்கள் இவன் இதெல்லாம் இல்லாதவங்க. பேதுருவும் யாக்கோன்னு இல்லாதவன். அதெல்லாம் விட மாட்டேன்ல. என்னை அவமானப்படுத்தி போட்டு என்னையா சொல்கிறிய? என்னை அசிங்கப்படுத்தியே நான் கேட்டுட்டு போகணும். விட மாட்டேன். தோத்துறோம். அப்போ நல்லா கவனிங்க. வெள்ளியும் இல்லை. இதுதான் நம்முடைய மனதில் நிரம்பி இருக்கணும். இந்த செய்தி தான் இருக்கணும். ஏன்னா வர்ற ஊழியக்காரன் பூரா பூமிக்குரிய காரியங்களை தான் வாக்குத்தத்தமாக என்ன செய்கிறான்? கொடுக்குறான். வசனங்களை அள்ளி கொடுக்குறான். எல்லாம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயான காரியங்களுக்குரிய வசனத்தை தான் எடுக்கிறான். பேய்க்கு பிறந்தவங்க, தேவனுக்கு பிறந்தவங்க எடுக்க மாட்டான் பாருங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு எது பரிசுத்தாவி எது அசுத்தாவி. பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே செய்யப்படுறதெல்லாம் பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சாஸ்திரம் சொல்லுவான் அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு. உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ கட்டடத்துக்கு நேரம் ஒரு சிந்தையை திருப்பு, வீட்டுக்கு நேரம் திருப்பு, நகரத்துக்கு நேரம் திருப்பு, சொத்து சொந்தத்துக்கு நேரம் திருப்பு, பணம் சேர்த்து வச்சுருக்கா அதுக்கு நேரம் திருப்பு,
உங்களுக்கு மட்டும் இல்லை. கர்த்தர் கண்களை திறக்கட்டும். கர்த்தர் கண்களை இந்த இடத்தை காணும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கணும். எது ஆசீர்வாதம்? பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குமானால் அது கடவுள் தருகிற ஒரு ஆசீர்வாதம். நம்ம சில பாவத்துக்குள்ளே இருப்போம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சா அது பெரிய ஆசீர்வாதம். பொல்லாங்குகளில் இருந்து விடுதலை ஆக்கி 3:26 திருப்பி வாசி. ம் 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 அப்போ ஏசுநாதர் உள்ளே வந்திருக்கிறாரு, ஏசுனார் பாவத்தை பண்ணிக்கிறாரு, ஏசுனார் பொல்லாங்குலேருந்து விடுதலையாக்குறாரு. அப்போ இதெல்லாம் என்ன கவனிக்க விட மாட்டான் பிசாசு, சாதாரணமாக்கிடுவான். அதான் அவனுடைய தந்திரம். சாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரத்தில் இதெல்லாம் ஒன்று. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கிறதாண்ட ஆசீர்வாதம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் நானும் ஏமாந்துடக்கூடாது. அவனுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். அப்போஸ்தலர்கள் பிசாசை ஜெயித்தார்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபை பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு எப்படி சொல்லிக் கொடுப்பான், நம்மளை எப்படி நம்ப வைப்பான். பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டெல்லாம் அப்படி தான் பேச வைக்கிறான். பேசுறது அங்கே பரிசுத்தம் கிடையாது, சாசு. அவன் மேடையில் ஏறிக்கிட்டு உன்னை ஆசிரியப்பேன் பேரை சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்டு உனக்கு வீடு தருவேன், உன்னை வெளிநாடு அனுப்புவேன், உன் பிள்ளைய படிக்க வைப்பேன். உடனே அது இல்லாமல் இருக்குமா நம்ம? ஆண்டவரே நீர் என்னோட பேசுனதுக்காக தோத்துறான். உங்கள் கண்கள் திறக்கப்படணும். பிசாசை நேரம் பார்க்கணும். அவன் இப்படி தான் பேசுவாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. ஊழியக்காரங்களை கொண்டு பிசாசு பேசிக்கிட்டு இருக்கான். மக்கள் இல்லாத மக்கள் அப்படியே நம்புகிறாங்க. கடவுள் பேசுகிறார் நம்புகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தர் பிரதான ஆசாரியர். ஏது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வர்றாருன்னா பொல்லாங்குலேருந்து விலகுவார். எத்தனை பொல்லாங்கு நம்முடைய வாழ்க்கையில்? ஒவ்வொன்றிலையும் விடுதலை. ஒவ்வொரு பொல்லாங்கிலிருந்து விடுதலை. அதெல்லாம் சாத்தானுக்கு ஆச்சரியமாக தெரியாது. பார்த்துக்கிடுங்க. பணம் தான் அவனுக்கும் பெருசு, நமக்கு அதுதான் பெருசு. பணம் வருமா, காசு வருமா, கார் வருமா? ஐயோ சாத்தான் சொல்கிறத ஏவாள் கேட்டது மாதிரி இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு சாத்தான் பேசுகிறத தான் கேட்குது. அது பரலோகத்தின் தேவனுடைய வாக்குத்தத்தமே கிடையாது. பூலோக ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தமே கிடையாது. புதிய ஏற்பாட்டுக்கு தருகிற வாக்குத்தத்தமே வேறு. இவங்க இந்த ஊழியக்காரர்களை பிசாசு பயன்படுத்துது. அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்ப வைக்குது, பொய். அப்போ இதெல்லாம் இருந்து ஊழியம் செஞ்சால் தான் மக்கள் ரசிக்கப்படுவாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறாங்க, வச்சுருக்காங்கல்ல, அது நம்பர் 3 வச்சுக்கிறீங்க. காரு, வீடு, பங்களா வச்சுருக்காங்கல்ல. இவன் சொல்லி எவ்வளோ பேர் வச்சு விட்டாங்க? எத்தனை ஆத்துமா சபைக்கு வந்திருக்கு? அதெல்லாம் கவனிக்க விட மாட்டான் பிசாசு. எத்தனை பேர் வந்திருக்கு? இதெல்லாம் வச்சுருக்காங்க. இல்லை இப்போ இந்தியாவே மாறி இருக்குமா இல்லையா? இந்த கடவுள் ஆசிரிச்சிருக்கார், இந்த இயேசுநாதனை ஆசிரிச்சிருக்கார். பார்த்தியா, வீட்டை பார்த்தியா, காரை பார்த்தியா, மாளிகை பார்த்தியா, இந்த பார் அந்த பார் பார்த்தியா, அப்படி பார்த்தியா, பேங்கில் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் பார்த்தியா, காரில் போகிறோம் பார்த்தியா? எத்தனை பேர் ரசிக்கப்படுவேன்? அறிவு வேண்டாம். அறிவு இல்லை, சுரணை இல்லை, சூடு இல்லாத ஜனங்க. சாத்தா எப்படி நம்ப வைக்கிறான் பாருங்க. எத்தனை கிறிஸ்தவன் ஆசிரியப்பட்டிருக்கான். அமெரிக்க நாடுக்கு கிறிஸ்தவ நாடு தான். எத்தனை நேரத்தை கும்பிட்றான். எத்தனை பேருக்கு பாபு சூச்சன் சொல்கிறான். சாத்தா ஏமாத்துறது. ஐரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடு கிறிஸ்தவ நாடு, எல்லாரும் ஏது நேரம் ஆராதிக்கிறவன். காரு, பங்களா, வீடு, தோட்டம், துறவு வச்சிருக்கிறான்ல. அப்போ அவன் ஒரு சாட்சி சொன்னால் போதுமே எல்லாம் ரசிச்சு விட்டுருவாங்கல்ல. அறிவு வேண்டாம், சூடு சொரணை ஒன்றும் கிடையாது. எது ஆசீர்வாதம்? அதெல்லாம் சாத்தான் காமிக்கிறது. ஏன்னா வீடு இல்லாத தப்பாக இருந்தேன், நகை நட்டு இல்லாமல் தான் இருந்தேன். எனக்கு மோதிரம் போட ஆசை, செயின் போட ஆசை. நான் பிறந்த போது ஒரு சின்ன தோடு போட்டாங்க. என்ன தோடு? ஸ்டார் தோடு. அது ஒன்று தான் என் உடம்புல தங்கம்னு இத்தினூண்டு. அதுக்கப்புறம் அப்பா செத்தார், அதுவும் போச்சு. பிறக்கும்போது கொடி சொன்னால் பிறந்தேன்.
2 வயசு முடியறதுக்குள்ளே பிச்சைக்காரன் ஆகிட்டேன். யோபு கொடி சொன்னால் வாழ்ந்துட்டு பிச்சைக்காரன் ஆகி அப்புறம் கொடி சொன்னானே. எங்கள் சாட்சி அப்படி கிடையாது. பிறக்கும் போதே பிச்சைக்கார கொடி சொல்கிறேன். 2 வயசு 3 வயசுல அப்படி பிச்சைக்காரன் ஆகிட்டேன். அப்போ சாட்சி சொல்லுது, உனக்கு ஆசீர்வாதம்னா இதுதான், உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு பணம் வந்துச்சுன்னா இவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம், நிறைய பேர் நீ சொல்கிறத கேட்பாங்க, அதனால் கோர்ட்டுக்கு போ, அந்த இடத்துல கேஸ் போட்டு திரும்ப வாங்க. நாங்கள் வந்து கிருஷ்ணா பஸ்ஸில் கேட்டோம். எங்கள் அம்மா கேட்டாங்க, இப்படி பணமெல்லாம் செலவு பண்ணிக்க வேண்டாமா, அவங்களே செலவு பண்ணி கோர்ட்டில் கேஸ் போடுவாங்களாம், அது கிடைச்ச பிறகு அந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கணக்கு பிள்ளை சொல்கிறாரு, விஏஓ சொல்கிறாரு, ஐயா என்ன சொல்கிறீங்க, ஏய் வரவே கூடாது, பணம் உங்களுக்கு வரவே கூடாது. ஐயா நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஒரு கோடீஸ்வரங்கிற பேரில் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, வேண்டாம் வேண்டாம், சாப்பாடு ஏசுனா தருவார், சாப்பாடு துணி தருவார், துணி ஏசுனா தருவார், தலைக்கு எண்ணெய் காலுக்கு செப்பல் எல்லாம் ஏசுனா தருவார். அவ்வளோதான். கேட்டுட்டு எல்லோரும் தெரிஞ்சு ஓடிட்டோம். அதை ஏசுனா தருவார்னு சொல்லிட்டாரு. இப்போ உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போ பாருங்க, அப்புறம் பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரு பாருங்க. அசுத்தாவி அப்படி சொல்லிக் கொடுக்குது. பரிசுத்தாவியானவர் பவுலை கொண்டு இப்படி சொல்லிக் கொடுக்குறார், உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால். சாத்தான் பக்கத்தில் சொல்ற, அதெல்லாம் போதாது, பெரியாளாகணும், லட்சாவதி ஆகணும், கொடி சொன்னாகணும், இது காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு. சாசுக்கு அதுக்குள்ளே அவன் கோடீஸ்வரன் பவுலு, அவன் எல்லாத்தையும் ஏசு நாடு ஊழியத்துக்காக அள்ளி வீசிட்டான். அவன் பேரில் இருந்த நிலத்தை எல்லாம் விற்று சுவிசேஷம், அவன் பேரில் இருந்த வீடு வாசல் அத்தனை விற்று சுவிசேஷம். அப்போ என்ன செய்வ, உனக்கு வயசாகி போச்சுன்னா என்ன செய்வ, உனக்கு இதெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொன்னால் உன்னை மதிக்க மாட்டாங்க, எந்த கோசு பாசு மாதிரி உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு அவன் சொல்லிக் கொடுக்குறான். ஆனால் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு பவுலுக்கு, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று. இதுதான் பரிசுத்தாவியானவருடைய குரல். அப்போ இவங்கெல்லாம் மைக்க போட்டுக்கிட்டு அதை தருவேன் இதை தருவேன் சொல்கிறாங்களே, பொய்யர்கள், சாது குடித்தவன் சாத்தான். அவன் குரலை கேட்கும்போது ஏவாளுக்கு இனிச்சிச்சு பற்றில அன்னைக்கு, அது மாதிரி இப்போ உள்ள ஏவாளுகளுக்கெல்லாம் இதுதான் இனிக்கு. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஒரு குரல் வரும், அது கசக்கும். அந்த குரலை கேட்கும்போது கசக்கும். தேவனோடு வாழணும்னு விரும்புகிறவங்களுக்கு தப்பா அது இனிக்கு. உலகத்தில் பெரியாளாகணும் என்று நினைச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சாசு போயிடும், சாத்தா. ஆகவே உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று யாருக்கு சொல்லிக் கொடுக்குறான் பவுலு, ஊழியக்காரனுக்கு. சாசு ஆசையை காட்டுவான், சாசுடைய குரலுக்கு சத்தத்துக்கு செவி விடக்கூடாது. ஆண்டோடைய சத்தம் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அவ்வளோதான் எனக்கு கிடைச்ச வெளிச்சம். என்னடா ஐயாவை போயிட்டு கேட்டால் அவங்களே காசு செலவழித்து கோர்ட்டில் போட்டு வாதாடி ஜெயிச்சு தந்துடுறோம், அதுக்கு பிறகு நீங்கள் எங்கள் செலவை கொடுங்கன்னு கேட்குறேன். இதுக்கு அனுமதி இல்லையே. அதான் தான் சொல்கிறேன், இது இருந்தால் நீ நிறையா ஊழியம் செய்யலாம், வேகமாக காரில் போய் என்ன செய்யலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம், என்னென்னமோ சொல்கிறேன். நமக்கு கேட்க ஆமாம் 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 விளையாடி பாட்டுத்தேன். ஆமாம் நம்மளை வில்லடி பாட்டுக்கு ஒத்து ஊதுற மாதிரி விட்டுருவேன். மேப்படியா ஜாக்கிரதையாக இருங்க, சாத்தானுக்கு தப்பணும். அவன் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே மாயான காரியங்களை பெரிய ஆசீர்வாதமாக காட்டுவான், பிரமாண்டமாக காமிப்பான். ஏசுனார மலையில் தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சான். பார்த்தீரா மேற்க
ஆமாம், அவ்வளோ மாம்பழ தோட்டமாக இருக்கா. இந்த மாந்தோப்பு அத்தனையும் எனக்கு தான். தெற்கு பக்கம் பாரு, ஒரே தென்னந்தோப்பு, அவ்வளோ எனக்கு தான். வடக்கு பக்கம் பாரு, அவ்வளோ வாழைத்தோப்பு. வாழ்நாளெல்லாம் உட்காந்து காலாடிட்டு சாப்பிடலாம்ல. ஒன்றே ஒன்று செய், நீர் என்னை பணிந்து கொள். சாத்தானை செவித்தால், சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி தருவார். ஏசுனார் தரமாட்டார், ஏசுனாரு தரமாட்டார். உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம். சொன்னால் இந்நேரம் அந்த வச்சிருக்கிற அத்தனை பேர் சொல்கிற சுவிசேஷத்தில் ஊரே மனம் திரும்பி இருக்கும். உலகமே கார் வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், நம்ம போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் இந்தியாவுக்கு. இதுதான் இந்த கத்தரின் ஆசீர்வதிக்காரு, நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களை ஆசீர்விப்பார். சொல்லு கொஞ்சம் மனக்கண்ணை திறந்து பாருங்க ஐயா. சாத்தா மலையில் கொண்டு வச்சுக்கிட்டு காட்டுவேன். எனக்கு ஒருத்தன் வந்தாப்பா, ஆரத்து முகத்தில் ஒளித்து இருக்கும்போது, ஒரு பெரிய பஸ், கன்னியாகுமரி பஸ். நீங்கள் அப்போஸ்தலர் எப்படி என்ன சொல்கிறேன்? அடா அடா அடா, நான் இருக்கிறதுக்கு கஞ்சி இல்லாமல் கருவ காட்டுக்குள்ள நடக்கேன். அவன் வந்த உடனே பெரிய அப்போஸ்தலர். அந்த வார்த்தை விழுந்த உடனே சாசு செய்தான் அப்படிலாம் பண்ண வைப்பேன். மனக்கண்களை கத்த திறக்கட்டும். சத்தியத்தின் பாதையை கவனிக்கும்படி கண்களை கத்த திறப்பாராக. அவர் அப்போ சொன்னார். அது சொன்னார், என்னப்பா இங்கே இந்த காட்டுக்குள்ளே வயக்காட்டுக்குள்ளே இருந்து ஊழியம், உங்களுக்கு மலை மேலே ஒரு ஊழியம் இருக்குது. எந்த மலை? அதுதான் சுவாமி மலை. மலை 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 ஊழியம் யா. என்ன ஊழியம் செய்யணும்? நீங்கள் அங்கே முதலாவது ஆரம்பிக்கும் போது ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும். மலையில் மலை ஜாதி மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஊழியம், கிளினிக் ஆரம்பிக்கணும். ஒரு டாக்டர் போட்டுக்கிறங்க, 2 நர்ஸு போட்டுக்கிறங்க, ஒரு கம்பவுண்டர் போட்டுக்கிறங்க. அப்படி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள ரெஜிபுள்ள நடத்தி எங்களுக்கு சபையை கட்டுங்க. உங்களுக்கு மலையிலேருந்து கீழே வர்றதுக்கு, மலைக்கு மேலே போகிறதுக்கு ஒரு ஜீப்பு தர்றோம், ஒரு டிரைவர் தர்றோம், மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தர்றோம். நீங்கள் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே எங்கள் ஐயாட்ட சொல்லாமல் கேட்காம நான் எந்த முடிவு எடுத்த பழக்கமே கிடையாது. இதையும் தூக்கிட்டு போகிறேன். எனக்கு தெரியும் இவர் சம்மதிக்க மாட்டார் இந்த மனுஷன். காட்டுக்குள்ளே வயக்காட்டுக்குள்ளே கிடந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு சாகிறது விரும்புவாரே எல்லாமே, இதை விரும்புவாரா தெரியுது. இருந்தாலும் சொல்லுவோம், ஒரு வேலை லாட்ரி சீட்டு அடிச்சது மாதிரி அடிச்சிடாதா. வந்து சொல்கிறேன் எங்கள் ஐயாட்ட, ஐயா இப்படி ஒரு தலைவர் வந்தார், ஒரு பாஸ்டர் கன்னியாகுமரி இருக்கார், அவர் இப்படி சொல்கிறாரியா. அப்படியே பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தார். தனி ஜீப்பு, டிரைவரு, தனி வீடு, தனியாக கிளினிக்கு, டாக்டரு நம்ம கண்ட்ரோல், 2 நர்ஸு நம்முடைய கண்ட்ரோல், கம்பவுண்டரு அவர் நம்ம கண்ட்ரோல், மாதத்துக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, சம்பளம்லாம் நம்ம தான் கொடுக்கணும். அட 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 அப்படி கனவு கொண்டு பாருங்க, கண்ணை மூடி மேலே பறக்கிறேன். மலைக்கு மேலே போயிட்டேன். இப்போ என்ன மலையில் பறக்குதியா? என்ன தேடி வருது. ஐயாட்ட போய் கேட்டேன், இவ்வளோத்தையும் கேட்டார். பொறுமையாக கேட்டு சொன்னார், நீ பார்த்துட்டே இருக்கேன் சொல்லிட்டு, அந்த ஊழியத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அவர் சொன்னது 5 லட்சம் என்னமோ சொன்னார், மாதத்துக்கு 5 லட்சம் என்னமோ சொன்னார். அப்போ எங்கள் ஐயா சொன்னார், டே மலை ஊழியத்துக்கு போனீங்கன்னா உனக்கு என்ன 5 லட்சம், ஏசுனாருக்கு உலகத்தையே தரேன்னு சொன்னான்டா. ஏசுனாருக்கு மலையில் கொண்டு நிப்பாட்டி உலகத்தையே தரேன்னு சொன்னான்.
இதுதான் என் பதில். போயிட்டே இரு. போயா, வாழ விட மாட்டிய, சாக விட மாட்டிய சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டேன். இதை சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம பெரிய ஆள் ஆக போகிறோம்னு வச்சு கனவுல தான் வந்தேன். அப்படியே மண்டலி போட்டார. உண்ணவும் முழுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோ என்ற சத்திய வாழ்க்கைக்கு உள்ளே போக விட மாட்டான் சாத்தான். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தவான்கள் தான் அந்த பாதையில் நடத்துவாங்க. சாத்தானும் சாத்தானுடைய ஊழியக்காரனும் வேற மாதிரி பாதையை காட்டி விட்டுருவான். உனக்கு அதை தருவேன் இதை தருவேன் அப்படின்னு சொல்லி விட்டு உன்னை உயர்த்துவேன். அதிலிருந்து இந்த மலைஜாதி மக்களுக்கு ஊழியத்துக்கு போனோம்னு இங்கே ஒருவேளை மணிப்பூர் போயிருந்தால் நேரம் எரிச்சு சாம்பலாக்கியிருப்பாங்க. மலைவாழ் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. பொம்பளை இருந்திருந்தால் சீலையெல்லாம் உறிஞ்சி நிர்வாணமாக்கி விட்டுருவேன். மலைவாழ் மக்கள் ஐயோ மலை ஜாதியை ரட்சி ஆண்டவரே, சிவக்குறிப்பில் சொல்கிறாங்க பரிசுத்தவங்க, மலை ஜாதியை ரட்சி ஆண்டவரே. கேட்குறதுக்கு நாதி இல்லைன்னா ஆடு தான். ஆள் இல்லாத வீட்டில் நரி அம்பலமாகிச்சான். இதெல்லாம் நரியின் கூட்டங்கள். ஆகா ஐயா, நாயினாரு, பண்ணினாரு, கழுதினார். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எல்லாம் ஏதுனார் சொன்ன வார்த்தை தான்ப்பா. அப்போ சொல்ல மாதிரி சொன்ன வார்த்தை தான். மாறான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரல. எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவரால் அனுப்பப்பட்ட வார்த்தை. யார் அனுப்புனது? ஆவியானவர் சொன்ன வார்த்தையை தாப்பா நம்ம சொல்கிறோம். நம்மளை புதுசாக சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதை சொல்லியிருக்காரோ, பரிசுத்தவான்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அதைத்தான் நம்மளும் பயன்படுத்துகிறோம். நம்மளும் புதுசாக பயன்படுத்தலை. எல்லாம் அதுக்கு ஆதாரம் எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்பதுக்கு ஆதாரம் இருக்கு. அதனால் அவர் சொல்கிற மாதிரி நீ எல்லாம் சொல்லாத. அவர் நாய் பையன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லிடாதியப்பா. என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி போகிறோமா, ஒன்றும் தெரியாது. இவங்க தலையில் என்னமோ இருக்குது, அதை சொல்லிக்கிட்டு இருக்குது. சத்தியத்தை பேசுறது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறது கிடையாது. அவங்க சமுதாயத்துக்கு கேட்டபடி, ஜாதி கேட்டபடி சில சொல்லுவாங்க. அவங்களுக்கு வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது, ஆவியானவர் தெரியாது. அவங்க பற்றி சொல்லுவாங்க. ஆவியானவரையும் பைபிளையும் தெரிஞ்சிருக்கும் சொல்ல மாட்டாங்க. தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க. சாசுக்கு இடம் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க. உண்மையாகவே பரிசுத்த ஆவியில் என்ன பண்ண சொல்லவே மாட்டான். இந்த வார்த்தை ஆவியானவர் சொன்ன வார்த்தை. நாய்ங்கிறது, பேய்ங்கிறது, பண்ணிங்கிறது, நரிங்கிறது, காட்டு கழுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே. அப்படி சொல்லாதேன்னு சொல்கிறது சாசு இல்லையா, சாத்தான் இல்லையா? பைபிளும் தெரியாது, பரிசுத்தாவும் தெரியாது, சும்மா கைதிட்டு வா. அது வேற ஒரு ஆவினா ஊருக்கே தெரியாது, கண்டுபிடிக்க விட மாட்டான் சாத்தான். நல்லா கவனிங்க. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். 1-2 பேரை கடவுள் ப்ளஸ் பண்ணுறார். அது எதுக்காக ப்ளஸ் பண்ணுறாரு? யோசேப்பை பெரிய இடத்துல கொண்டு வச்சு உயர்த்துறார். எதுக்கு? அவன் முன்னாடி பிள்ளைக்கா முழு உலகத்திலும் இருக்கிற மக்கள் ஜீவன் அடையணும். அதுக்காக தான் அவனுக்கு அந்த பதவியை கொடுத்தது. அது புரியாமல் காரில் போகிறேன், பங்களா கட்டியிருக்கேன், பிடிங்கிடுவார். வஸ்தியை தள்ளிட்டு எஸ்தரை தூக்கி வைக்கிறார். வஸ்தி மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் ஒன்றையும் தள்ளுவார். எதுக்கு வஸ்தியை தள்ளினாரு? அறிவு வேணும். அவளை தள்ளிட்டு ஒன்றையை தூக்கி அந்த சீட்டை வச்சிருக்கு. எதுக்கு வச்சிருக்கிறார்? அந்த தரிசனம் இருக்கணும், அந்த பாரம் இருக்கணும். சாஸ் அப்படி கவனிக்க விட மாட்டான். சவுலை தள்ளி தாவீதை ராஜாவா ஏற்படுத்துறார். சிலர் தள்ளுறார், சிலர் ஏற்படுத்துறார். எதுக்காக தள்ளினாருங்கிற அறிவு வேணும். எதற்காக நம்மளை தூக்கி வச்சிருக்காருங்கிற அறிவு வேணும். பணம் சம்பாதிக்கிறக்கா? சொத்து சம்பாதிக்கவா? காரில் போய் சந்தோஷப்படுறக்கா? இல்லை. அப்போ 3 காரியங்களை நீங்கள் கவனிக்கணும். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கிறது அத்தனையும் அழிவுக்குரியது. சொல்லுங்கள். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருப்பதெல்லாம் அழிவுக்குரியது. கர்த்தர் அழிவுக்காகவே வைத்திருக்கிறார்.
உனக்கு எனக்கு கர்த்தர் தருவது அழியாத நித்திய மகிமை, அழிவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத அபிஷேகம், அழிவில்லாத மன்னிப்பு, அழிவில்லாத ரட்சிப்பு, அழிவில்லாத கிருபை, அழிவில்லாத வரங்கள் ஆண்டவர் தருவார். யாக்கோபுட்டையும் யோவான்டையும் பேதுருட்டையும் பொண்ணு வெளியே இல்லை, ஆனால் ஒன்று இருந்துச்சா இல்லையா? அதுதான் ஊழியத்துக்கு சாட்சி. கட்டணமும் காரம் இல்லைப்பா, உனக்குள்ள தேவ வல்லமை இருக்கணும். கட்டணமும் காரும் சொத்தும் பணமும் இதெல்லாம் அறிவுக்குரியது. இதில் கவனம் செலுத்த வைப்பா பிசாசு. கவனம் செலுத்திடாதீங்க. கவனம் செலுத்த வேண்டியது தேவனுடைய வல்லமையை பெறுவதில், தேவனுடைய வரங்களை பெறுவதில், தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்புவதில். அதில் தான் கவனம் செலுத்தணும். என்ன குற்றங்கள் குறைகள் இருக்குது அதை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். புல்லாங்குகள் இருக்குமானா அதிலிருந்து விடுதலை கேட்கணும். புல்லாங்குகள் இருந்து விடுதலை பண்ணும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொன்னாங்க. நான் சபைக்கு வந்த காலத்தில் இப்போ இதான் ஆசீர்வாதம் போட்டுக்குன்னு நான் நினச்சேன். நானும் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லையே. ஒரு வேலை கிடைக்குது, போதுமான சம்பளம் கிடைக்கல, போதுமான வருமானம் இல்லை. ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆசீர்வாதம். அப்போது நம்ம மனசில் கொண்டு வந்து இந்த படத்தை மாதிரி காட்டுறான் பிசாசு. காரையும் கட்டடத்தி பணம் காசுகளையும் வயக்காட்டுகளையும் காமிக்கிறான். அப்போ நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவர்? நம்ம பிரதான ஆசாரியன் எப்படி வாழ்ந்தார் இந்த பூமியில்? காரோடைய கட்டடத்தோடு வாழ்ந்தாரா? சொத்து சுதந்திரத்தோடு வாழ்ந்தாரா? ஏக்கர் கணக்கில் அவருக்கு வாங்கி போட தெரியாது? ஒரு 50 வீட்டை வாடகைக்கு வாங்கி விட முடியாது? அவருக்கு வரல வருமானம்? ஏன் சொல்கிறேன், நான் ஒரு 10-25 வாடகை விட்டுட்டீங்கன்னா கடைசி காலத்தில் உனக்கு உதவும். கடைசி காலத்தில் சாத்தான் எப்படி பேசுகிறான் பாருங்க. சாசுக்கு இடம் கொடாதுருங்க. உனக்கு கடைசி காலத்தில் வேணும், எதிர்காலத்தில் வேணும், உன் பிள்ளைக்கு வேணும். நீங்கள் சொல்லணும், போடா பிசாசை ஏசுநாதரை கொடுத்தா போதும், என் பிள்ளைகிட்ட என் பிள்ளை ஏசுநாதரை பிடிச்சிக்கிட்டா போது. அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஏசுவை கொடு. படிப்பை கொடுக்குறா, துணியை கொடுக்குறா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, சொத்தை கொடுக்குறா, நகை கொடுக்குறா. ஏசுவை கொடுத்தியா? அதெல்லாம் நித்தியமானது, அழிவில்லாதது. அவரை குடியா. உன்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் உங்களை கொடுப்பேன். நாங்கள் ஒன்றும் இல்லாமல் நடுத்தரோடு விடப்பட்டவங்க. பம்பாய் பட்டணத்தை கலக்கிறாரு குமாரதாஸ். ஒன்றும் இல்லாதவங்கப்பா, வீடு இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, ரோட்டில் தான் கிடந்தோம். எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது கர்த்தர். கிருபை கொடுத்தாரு. அதெல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்களை தள்ளி விடலை, கிருபை கொடுத்தாரு. கிருபை வச்சு சுவிசேஷம் அறிவிச்சோம். கிருபையின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷம். ஆண்டவர் சாப்பாடு தரார், ஆண்டவர் துணி தரார், தலைக்கு என்ன தரார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்னையா வேணும்? பவுல் அவன் கையில் வச்சிருந்த பூர்வீக சொத்து, அவன் சம்பாதிச்ச சொத்து, அவங்க அப்பையும் சம்பாதிச்சது அத்தனையும் சுவிசேஷமாக்கிட்டான். ஊழியன் அனுப்பிட்டான். அவன் ஏற்ற நேரம் வச்சு சம்பாதிக்கலையே, சுவிசேஷம் சொல்லி சம்பாதிக்கலையே, சொத்து வாங்கி போடலையே. எல்லாம் ஏசு. சுவிசேஷம் சுவிசேஷம் சுவிசேஷம். சபை 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 ஊழியம். அவன் மட்டும் சொத்தையே தூக்கி வீச வச்சது அதுதான் கடவுள் அவன் மேலே காட்டின அன்பு. ஒருத்தி மேலே ஒருத்தருக்கு அன்பு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அள்ளி வீசுவேன். ஏதனார் மேலே அன்பு இருக்குது, அன்பு கூறுவேன். வாயிலேயே போய் பாயசம் காய்ச்சி, வாயிலேயே வடை சுட்டு கொடுத்துக்கிட்டு, வாயிலேயே அல்வா கொடுத்துக்கிட்டு, சில ஆள் பூந்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மகா திருடி, மகா கள்ளி. யாரையா மாத்திரம் அந்த பாட்டு பாடுறேன்? உன்னை இருக்கிறத நீ வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்கியா? என்னால் பார்த்துக்கு தானே இருக்கேன். தங்கராஜ் என்ன கொடுத்தீரு? ஆண்டவருக்கு எதாவது கொடுத்தீரா? ஒன்றும் இல்லை. இருக்கா? வீடு வாச நிலக்கரை ஒன்றும் இல்லாட்ட அப்புறம் என்ன கொடுக்க முடியும்? என்னையே தந்தைன்னு சொல்லுவேன். என்னை ஆண்ட என்னை விடுண்டோ, என்னை ஆண்ட என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்ன செய்வேன் ஒன்றும் இல்லை, என்னையே தந்தே
இந்த இதெல்லாம் இருக்குது பற்றியில, இதெல்லாம் காஞ்சியோட கிருவாசன பேரில் இருக்குது. அதனால் எவனும் ஐயா உங்களுக்கு எல்லாம் தந்திருக்காரு சொன்னால் கூறுகட்ட குப்பை, அது வரலாறு தெரியாத குப்பை. இவ்வளோ போல்ட்டாக பேசுகிறேன்னா சும்மா இல்லையா? நான் பேயின்னு திட்டேன்னா தகுதி இருக்குது. ஏசுனார் ஒரு புறம்போக்கு, நான் ஒரு புறம்போக்கு. ஏசுனார் பிளாட்ஃபார்ம் கேஸ், நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கேஸ். ஒருத்தன் பக்கமாக ஒடியாரான், அவர் பிரசவம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார், ஒடியாரான். புதகரே என்னப்பா, நான் நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றுவே. லூக்கா 9:58 57 58. ம் 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 அந்த இடத்துக்கு வந்தால் தானப்பா போல்ட்டாக பேச முடியும், அந்த அதிகாரம் வரும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் உனக்கு அதிகாரம் வராது. எவனுக்கு தூக்கிட்டு போயிடுவானோ, எவனுக்கு களவாண்டு போயிடுவானோ, எவனுக்கு கொள்ளையடிச்சு போயிடுவானோ. பயம் இருக்கும். என்ன இருக்கு? பயம் இருக்கு. ஐயோ போயிடுமோ. அப்போ பயப்படுகிறவன் எங்கே போவான்? அக்னி கடலுக்கு போயிடுவான். ஆண்டவர் பயமில்லாமல் ஊழியம் செய்ய கிருபை வந்திருக்காரு. எந்த பொருளையும் எவனும் தூக்கிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உடுத்துற வேட்டி அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும், தோத்துறா சந்தோஷமாக போயிட்டு இருப்போம்ல. அதை காண இதை காண. அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறேன், நீர் எங்கே போனாலும். அப்போ ஏசுனாரை பின்பற்றினா ஒன்றும் கிடைக்காது. இப்படி வேணா பிரதம் பண்ணுவானா? ஏசுனாரை பின்பற்றினால் ஒன்றும் கிடைக்காது. ஏசுனார் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏசுனாருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள்ளே இருந்தால் சொல்ல முடியும். மற்ற எப்படி சொல்ல முடியும்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டே, மனுஷகுமாரனுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் படுக்கணும். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் படுக்கணும். நரிகள் கூட கீழே குழியை தோண்டி உள்ளே போய் உட்காந்துரும். மழைக்கு, வெயிலுக்கு, பனிக்கு நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது. ஆகாயத்திலே பறந்து திரியும் பறவைகள் கூட ஒரு கூட்டம் கட்டிக்கிறது. தேவசித்தம் செய்ய வந்த மனுஷகுமாரனுக்கு ஊசுரு படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. நீ என்ன பின்பற்றினா உனக்கு அதெல்லாம் கிடைக்காதுடா. அப்படியா? தெரியாத திறமையில வந்துட்டேன், போயிட்டேன். அதோடு போன வந்தான், திரும்ப வரவே இல்லை. இது வாழ்க்கை, இது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவனுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் அவனை நடத்துகிற பாதை இப்படி தான் இருக்கும். இல்லையா? கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அதான் பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லி தருவார்ல. அதனால் நல்லா கவனிங்க. திருச்சபையின் தலகர்த்தன் பவுலுக்கு என்ன கருத்து? இந்த கருத்து அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? தலைவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து. நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய வயசாகி போச்சுன்னா என்ன செய்வோம் என்பதற்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். இப்போவே தேடி வச்சுக்கிறீங்க, சேர்த்து வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லலையே. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் அந்த விசுவாசம் வரணும். அதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம்னா என்ன? அந்த விசுவாசம் வேண்டிய பயமே இருக்காது. செப்டம்பர் மாதம் ஒரு கன்வென்ஷன், எப்படி 8-10 லட்சம் வேணும். அதுவும் இந்த தடவை பந்தெல்லாம் மாற்றி போடுறதுனால எவ்வளோ வருதோ தெரியாது. ஒரு கவலை இல்லைல்ல, ஒரு கவலை கிடையாது. அக்டோபர் மாதம் 200 பேர் வர்றாங்க மெட்ராஸ்லேருந்து 2 நாள். அவங்க வந்து ஜோ பண்ணிட்டு போக போகிறாங்க. எல்லா செலவும்
நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் வாங்க. என்ன ஐயா வெறுங்கையில் முளம் போடுறாரு? வெறுங்கையில் முளம் போட்டாலும் பூ வரும், பூ வச்சுருவாங்க, நிச்சயப்படுத்திடுவாங்க. அதான் விசுவாசம். அதான் அவர் பெரிய கோடீஸ்வரர், 200 பேரோட வர்றவர் பெரிய கோடீஸ்வரர். அவரை கோடீஸ்வரன் ஆக்கிட கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ப்ரூவ் பண்ணி காட்டுவோம்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எதுவுமே இல்லையா? எந்த கட்டடமும் நம்ம பேர்ல இல்லை. உங்க பேர்லயாவது வச்சிருக்கீங்க, உங்களையாவது கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் என்னத்தை சொல்ல? நமக்கு இந்த வசனத்தின்படி போ அப்படின்ட்டு நம்ம போகிறோம். இந்த வசனத்தின்படி போ. அதனால் ஆமாம், இந்த கூட்டத்தை உள்ளே வச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அதனால் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாராம். இப்போ பாஸ்டர் ஜூஸை சொல்கிற வார்த்தை தான். எங்கள் அப்பா சாக டைம் நெருங்கிடுச்சு, படுக்கையில் இருக்கார். எங்கள் அம்மா போய் கேட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில் எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? அவர் படுத்துக்கிட்டு சொல்கிறாராம் 3. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. இது என்னடா நம்பரு 3? பிதா குமாரன் பரிசுத்தாவி. அப்புறம் மறுபடியும் கேட்டான். அவரை காதை வாய்க்கிட்ட வச்சு கேட்டிருக்கு. அப்போ 3 லட்சம். லட்சம் பெருசு, அப்போ கோடியெல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. 3 லட்சத்தை உன் கையில் தந்துட்டு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த சத்தியம் புரியல. அந்த 3 ஏன்னா அவங்க பெத்த 3 பிள்ளைய, அதுக்கு எப்படிடா கஞ்சி ஊற்ற போகிறோம்னு அதை அழுதுகிட்டு கேட்டா, இவர் 3 லட்சத்தை கையில் ஊற்ற போகிறேன் அப்படின்னு. எந்த கான்செப்டில் சொன்னாரோ தெரியாது, ஆனால் 3ஐயும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். 3 பிள்ளைகளையும் 3 பேரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இறைப்படியாளர்களாக, இறைவனுடைய சேவையில் இறைவனுடைய படியாளர்களாக ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பவுல் சொல்லுவான் இல்லையா, 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 6ல் 19 10 வாசிங்க. அன்றல இந்த பாயிண்ட் அதுக்கு தான் அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கத்தான் வாசிக்க சொன்னேன். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் எங்களை விளங்கப்படுகிறோம். எங்களை இதான் வேணும். நாங்கள் தரித்திரர் தான், நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க தான். அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்க முடியாத கிருபையை கர்த்தர் தந்திருக்கார். ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்படுகிறோம். எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு. ஆனால் சகலத்தை உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம், வாழ்ந்து காட்டுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோடீஸ்வரர் வீட்டில் என்னையா இருக்கு? கோடீஸ்வரர் வீட்டில் என்னெல்லாம் வாங்கி வச்சுருவேன்? என்ன இருக்கும்? நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க தான், ஆனால் நாங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் எங்களுக்கு இருக்குது, விளங்க பண்ணுறோம். ஏதுனாரும் அப்படித்தான், அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் சகலத்தை உடையவர்களாக விளங்க பண்ணினார்கள். அதனால் கொள்கை, கிறிஸ்தவ கொள்கை, கிறிஸ்தவ கோட்பாடு, சபை மக்கள் எந்த அஸ்திபாரத்தில் நிற்கணும்? கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தில் தான் அஸ்திவாரம். ஒன்றும் இல்லாதவங்க போல காணப்பட்டாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதை விட பெரிய ஆசீர்வாதம் எது?
எபேசியர் 1:3. அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வதிப்பார் என்பதல்ல, முடிஞ்சு போச்சு. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரன். கடவுள் அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் வாக்குத்தத்தம் பண்ணணும். இந்த போலி ஊழியக்காரன், பொய் ஊழியக்காரன் பூரா இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே உள்ளதையெல்லாம் வாக்கு பண்ணி அதுகளை நாசமாக்கிட்டான். விசுவாசத்தை அழிச்சிட்டான் பிசாசு. எது ஆவிக்குரியதுன்ற அறிவே இல்லாமல் இருக்குங்க. இதெல்லாம் மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே காணப்படுகிறது எல்லாமே மாயை. மாயை மனதுக்கு சஞ்சலம். ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து பாரு, உன் மனசில் ஃப்ரீயாக இருப்ப. ஏசுனார் தான் ஃப்ரீயாக ஓடினார், பவுலும் ஃப்ரீயாக ஓடினார். அதனால் அவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. அவங்க கவலைப்பட்ட ஆவிக்குரிய காரியத்துக்காக தான் கவலைப்பட்டிருப்பாங்க. பூமிக்குரிய காரியத்துக்காக கவலைப்பட்டதை கிடையாது. நாள்தோறும் சபையை குறித்த கவலை என்னை நெருக்குகிறது. சபை பரிசுத்தமாகணுமே, சபை விசுவாசத்தில் வளரணுமே, சபை தேவ ஆவியில் நிரம்பணுமே, சபை சுவிசேஷம் அறிவிக்கணுமே, சபை தேவனுக்கு பிரியமானதாய் மாறணுமே. அந்த கவலை தான், வேற கவலையே கிடையாது. பூமிக்குரிய கவலை கிடையாது, உலகத்துக்குரிய கவலை கிடையாது. வட்டி கட்டணுமே, கடன் கட்டணுமே, அந்த பிள்ளைக்கு அப்படி செய்யணுமே, இந்த பிள்ளைக்கு இப்படி செய்யணுமே, அந்த கவலை எனக்கு இருக்கா? கிடையாது. இப்போ தமிழ் ஊழியத்துக்கு வந்திருக்கான், அவனுக்கு அதை செய்யணுமே இதை செய்யணுமே, ஒரு கவலையும் எனக்கு கிடையாது. அவனுக்கு தான் கவலை. இடம் வாங்கணும், இடத்துல ஜவுடு கட்ட முடியலையே, அவனுக்கு கவலை. எனக்கு கவலை இல்லை. போனால் போகட்டும். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? ஏன் நிலையாக வாழ போகிறேன்? சிஎம் வாழ்வாங்களா? பிஎம்மும் வாழ மாட்டேன். அதான் சத்தியம். நிலையில்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை இங்கே இல்லை. நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அதை நோக்கி பயணிக்கணும். இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் அதை மறந்துட்டு இங்கே வேர் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க அவிசுவாசியை விட மோசமான ஆட்கள். அவிசுவாசியை விட மோசமான வாழ்க்கை. அவிசுவாசி எப்படி சிந்திக்கலாம்? அதை நாடி போகலாம். அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். என்னை பின்பற்றுகிற உங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அன்னன்னைக்கு நீ என்ன உழைக்கிற, அதுக்கு ஆண்டவர் பிதா தருவார். அதை வச்சு போயிட்டாரு. நான் என் பிதாவினால் பிழைக்கிறது போல நீங்களும் என்னாலே பிழைப்பீர்கள். நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி தலைக்கு என்ன போட்டார்? என்னைக்கா கவனிச்சு இல்லாமல் சாது கவனிக்க மாட்டான். ஏசுனாரு தலைக்கு எப்படி என்ன வச்சார்? அவர் காலுக்கு செருப்பு எப்படி வாங்கி போட்டார்? அவருக்கு சாப்பாடு கொடுத்தது யார்? அவருக்கு துணி கொடுத்தது யார்? துணிக்கு சோப்பு கொடுத்தது யார்? கவனிக்கிறாங்களா? கவனிக்க மாட்டாங்க. ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. பிரதான ஆசாரியர், நாம் அறிக்கப்படுகிற பிரதான ஆசாரியர் எப்படி அந்த போஸ்டிங் வந்தார்? பூமியில் அவர் நடமாடி சுவிசேஷம் அறிவிக்கும் போது எப்படியா வாழ்ந்தார்? இருந்த வீட்டை தூக்கி வீசிட்டு வந்தார், இருந்த உறவுகளை தூக்கி வீசிட்டு வந்தார். சாதி, சமுதாயம், சொந்தம், பந்தம், ரத்த உறவு அத்தனை தூக்கி வீசிட்டு வந்தார். அவர் தான் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கார். பின்னாடி போகணுமா வேண்டாமா? என்னுடைய ஊழியக்காரன் என்னை பின்பற்றி வருவார். அவன் தான் அவருக்கு ஊழியக்காரன். மற்றெல்லாம் சாது ஊழியக்காரன், சாத்தானுக்கு ஊழியக்காரன். நீங்கள் கவனமாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. சாசி ஏமாத்திட்டே இருக்கான், நிறைய பேரை ஏமாத்திட்டான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே சொல்கிறது, அதுக்குரிய வசனங்களை எடுத்து காட்டுறது. தேவ தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதியிருக்கே.
இயேசுக்கே அல்வா கொடுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவர் இவனுக்கு கல்தா கொடுத்துட்டாரு. போயிட்டு வா, பாய் பாய். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை. அதே வசனத்தை வச்சு திருப்பி அடிச்சிட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த அறிவு வேணும்ப்பா. பூமிக்குரிய உறவுகளை பற்றியெல்லாம் அறிவுறதுக்கு அறிவு கூடாது. பூமிக்குரிய உறவு, பூமிக்குரிய ஜாதி, பூமிக்குரிய சமுதாயம், பூமிக்குரிய சொந்தம் பந்தம், பூமிக்குரிய சொத்து 10, பூமிக்குரிய வீடு, காரு, பங்களா, பதவி, அதிகாரம், இதெல்லாம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இருக்கிறது. அத்தனை மாயை. மாயை மட்டுமல்ல, உன் மனசுக்கு சஞ்சலத்தை கொண்டு வரும். இருக்கிற ஆவிக்குரிய சந்தோஷத்தை உறிஞ்சி எடுத்துரும். ஜீரோவில் இருந்து ஆரம்பி, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஜீசஸ் ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணார். அதான் எங்கேயோ போயிட்டார். அவர் எங்கேயோ போயிட்டார்யா. எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கினார். பூமிக்கு இறங்கினார். பர்வத்திலேருந்து பூமிக்கு இறங்கினார். மனுஷனாக இறங்கினார். மனுஷனை விட அடிமையாக இறங்கினார். அப்புறம் அடிமையாக இருந்து சிலுவை மரணத்துக்கு இறங்கினார். அதுக்கடுத்து பாதாளத்துக்குள்ளே இறங்கினார். படுபாதாளத்துக்குள்ளே இறங்கினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தின தாழ்த்த 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 கர்த்தர் உயர்த்தி உயர்த்தி மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதனால் இறைமக்கள், உங்கள் மனதுக்குள்ளே போட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்ன்ற இடத்துக்கு நீ வரணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே அதான் பெரிய லாபம். பல கோடிகளுக்கு மேலே அதுக்கு மதிப்பு இருக்குது. கோடிக்கணக்கான பணங்களை சொத்துக்களை வச்சிருக்க பூரா ஜெயிலுக்குள்ளே கம்பி எண்ணிட்டு இருக்கான். நிம்மதி இல்லாமல் இருக்கான். எண்ணத்துக்குள்ள இதெல்லாம் மாயை. இதெல்லாம் என்னது? மாயை. கண் திறக்கப்பட்டவனுக்கு தான் மாயை. குருடனுக்கும் குருடிக்கும் மாயை இல்லை. அதுதான் ஆசீர்வாதம். அதான் என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லுவான். மயங்கிறாதிய. ஏசுனார் போன பாதை, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியன் போன பாதை எது? நம்முடைய அப்போஸ்தலன் ரட்சகர் இயேசு போன பாதை எது? அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அதான் என்ன செய்யணும்? ஆமாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பரலோகத்தின் தேவன் கனப்படுத்துகிற பாத்திரங்களை நீங்கள் நானே. ஏசுனார உயர்த்தினாரா இல்லையா பிதா? அவருக்கு இந்த பூமியில் ஊழியம் செய்கிற காலமெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா? தலைக்கு என்ன கொடுத்தாரா இல்லையா? காலுக்கு செருப்பு கொடுத்தாரா இல்லையா? பிதா சொத்தாக இருக்காரு, அது போதும் அவருக்கு. நமக்கு ஏசுனார் சொத்தாக இருக்காரு, அது போதும். போதுமா? போதாதா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே சொந்தம் என்று Yeah.